Hi, welcome back to Mithran Structures. The TNPC பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து ஆல் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஆனுவல் பிளானர் விட்ருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 போஸ்டிங் இருக்குது பாருங்களேன். இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல் இருக்குல்ல, இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் சிவிலுக்கு இருக்குது. அதை தவிர பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல், அக்ரிகல்ச்சர் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ, ஓகேங்களா, இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அது எலிஜிபிள். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சிலபஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒவ்வொரு போஸ்டிங் கீழே இது நார்மலாக இங்கே இது மட்டும் தான் சொல்லியிருந்தேன், கம்பைன்டு த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் த டிகிரி போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இது வந்து யார் யார் எலிஜிபிள், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் யார் எலிஜிபிள், அதேமாரி இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் இதுக்கு யார் எலிஜிபிள், இந்த அக்ரிகல்ச்சர் இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படிங்கிறதுலாம், அதேமாரி இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்பரேஷன் இருக்குல்ல, எந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸிமம் போடவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரின்னு போட்டிருக்குல்ல, இதெல்லாம் வந்து யார் எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. பட் நம்மளோட இந்த டிஎன்பிசி சிலபஸ் உள்ள போய் பார்த்திங்க அப்படின்னா கிளியராக பார்த்திங்க அப்படின்னா இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா த ஃபஸ்ட்டு கம்பைன்டு த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் த இன்டர்வியூ போஸ்ட்டு, ஆக்சுவலாக இன்டர்வியூ போஸ்ட் ஆல்ரெடி நமக்கு அனௌன்ஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு எக்ஸாமே வரப்போகுது. ஓகே, இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எதுனா இந்த இது ஓகேங்களா, கம்பைன்ட் த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நம்ம இனிமேல் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வரப்போகுதுங்க, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த 6th and 7th இருக்குல்ல, ஓகேங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டும், அடுத்து டிப்ளமோ ஐடி லெவலுக்கு மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, இன்டர்வியூ போஸ்ட்டை விட்டுருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அது யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கல அவங்க, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் பிளானிங் இன்ஜினியர் யார் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்டு. பட் எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் பிஜி டிகிரியில் முடிக்கிறவங்க. ஓகேங்களா, அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு சிவில் இன்ஜினியரிங் எலிஜிபிள் இங்கே இருக்குது பாருங்களா. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்கு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் டிஎன்இபி கிடையாதுங்க, இது பிடபிள்யூ பியூர் பிடபிள்யூ. இங்கே பப்ளிக் ஒர்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு நீங்கள் எலிஜிபிள், இசி முடிச்சிருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா, இது ரெண்டுமே இந்த 2 பேருமே எலிஜிபிள். இப்போ எலக்ட்ரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ், இல்லை நான் இசி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ். ஓகேங்களா, இதில் டாப் யார் வரீங்களோ அவங்க யார் வேணாலும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஓகே, அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இது யார் அப்படின்னா த பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லா பிரான்ச், ஓகே, எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச் முடிச்சிருந்து எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் இந்த இதுக்கு. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகே, சிவிலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், ட்ரிபிளியாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாவே இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, சிலபஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் த பேசிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜியாலஜி முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள், இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டெப்டி மேனேஜர் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஓகே, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் அந்த இதில் வரப்போது. இதுக்கு யார் யாருன்னா எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல டிகிரி, ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஓகேங்களா, இவங்க 3மே பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர், ஓகே, டிரைவரிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்களா, இப்போ யாராச்சும் பிஇ ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெப்டி மேனேஜர் போஸ்டிங்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இதை விட்டுருவோம், ஒரு இன்ஜினியரிங் போஸ்டிங் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஃபோர்மேன் மெரைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இது டிகிரி லெவலில் இந்த இதில் 3 மெக்கானிக்கல் முடிஞ்சாலும் சரி, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்
ஓகேங்களா. இந்த 3க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 3 டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்மேன் இதுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்கிடெக்ட் பப்ளிக் ஆர்கிடெக்சர் பிஆர்க் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகேங்களா. அந்தமாரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இது வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ லெவலில். ஓகேங்களா. இது டிப்ளமோ லெவலில் டிப்ளமோ அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளுங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனு டிப்ளமோ அக்ரிகல்ச்சர். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இது ஓகே, இது ஸ்டெனோ அது முடிச்சிருக்கணும். டிராப்ஸ்மேன் இருக்குல்ல, டிராப்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 3க்கு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் தான் நமக்கு போஸ்டிங்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் அசிஸ்டன்ட்ஷிப் அதுவும் டிப்ளமோ லெவலில் இருந்தால் போதும். சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள். டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், இந்த பிஜி டிப்ளமோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருப்பாங்களா அவங்களுமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். டிராப்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராப்ஸ்மேன் சிவில் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். மினிமம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லேப். ஓகேங்களா. எக்ஸிக்யூட்டிவ் லேப்னு போட்டிருக்காங்க. லேப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் டிப்ளமோவில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி. ஓகே, டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் சரி, சிவில் முடிச்சிருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த போஸ்டிங் வந்து காமன் தான். ஓகேங்களா. நீங்கள் எந்த இது வந்து நார்மலாக நம்ம டிப்ளமோவில் ஃபஸ்ட் இயரில் படிப்போம்ல, இந்த பேசிக் இன்ஜினியரிங் அதை வச்சு தான். ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த போஸ்டிங்க்கு வந்து எல்லா டிப்ளமோ ஹோல்டருமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். அடுத்து ஃபீல்டு சர்வேயர் நமக்கே தெரியும். சர்வேயர் மினிமம் ஐடிஐயில் சர்வேயர் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இருக்குல்ல, ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும் இந்த இது நல்லா பார்த்துங்க. இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனில் டிப்ளமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். நெக்ஸ்ட் ஜேடிஓக்கு. ஜேடிஓ பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஆர்கிடெக்சர் டிப்ளமோ ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள். ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேஸ்க்கு சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி டிப்ளமோ முடிச்சிருந்தாவே நீங்கள் எலிஜிபிள். இதில் வந்து ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ஆதிராவர் வெல்ஃபேரில் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தாவே எலிஜிபிள். சர்வேயர் கம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இந்தமாரி. ஓகேங்களா. இப்போ தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ. இந்த டிப்ளமோ சிவில்னு வரதில் சிலபஸ் எல்லாமே காமன் தாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் காப்பீஸை பிரிண்டிங் டெக்னாலஜி. நீங்கள் டிப்ளமோவில் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக்கில் ஐடிஐயில் நீங்கள் ஃபிட்டராக ஓகேங்களா அது முடிச்சிருந்தா ஓகே. அதுக்கப்புறம் இல்லை மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் முடிச்சிருந்தாலுமே இந்த டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக் வந்து பாய்லருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாய்லர் அட்டன் சர்டிஃபிகேட் எது சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருந்தாவே எலிஜிபிள். டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலுக்கு ஐடி எலக்ட்ரீஷியன் முடிச்சிருந்தாவே எலிஜிபிள். நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியன் ஓகே டிப்ளமோ லெவல் இதுக்குமே காமன். ஓகே, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இது உங்களுக்கு காமன். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் இந்தமாரி ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் போய்ட்டு சிலபஸை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுங்க மீன் பண்ணுறதுக்கான என்னென்னா நீங்கள் வந்து இப்போ மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் சரி, ட்ரிபிள் இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா. அதனால் நீங்கள் சிவிலுக்கும் மேக்ஸிமமாக இருக்கும். ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 to 30% இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம் போஸ்டிங். ஓகேங்களா. அதனால் இந்த சிலபஸை ஓரளவு கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வேக்கன்சி தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களாட்டுக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம ஆனுவல் பிளானரில் கொடுத்தது தான். நார்மலாக நம்ம ஆனுவல் பிளானரில் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்குது. ஓகேங்களா. இந்த இதுக்கு 605 போஸ்ட்டு வந்து யாருக்கெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. ஏன்னா சில பேர் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போகணும். ஓகேங்களா. கோர் உள்ள போகணும்னு நிறைய பேர். அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நான் கோர் உள்ள போகணும். எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு ஏன்னா டிஎன்இபியில் வேக்கன்சி வருதுனாங்க இன்னும் வரல. ஓகே, அப்போ எலக்ட்ரிக்கல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு போஸ்டிங் வருது, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. தேங்க்யூ.